வெல்கம் டு டாப் ஆஃபீஸ் சேனல். இந்த வீடியோல திங்கக்கிழமை படங்கள் அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது கட்டா குஸ்தி 2 ஆல்பா போன்ற படங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் மண்டே, ஃபர்ஸ்ட் வீக் டே இந்த படம் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, அதாவது வசூல் எப்படி பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் படமா தி டெத் ஆஃப் தி ராபின் ஹுட் படத்தோட டே 4 கலெக்ஷனை பார்த்துடலாம். இந்தியாவில் இந்த படம் டே 4 10 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவரால் இந்த படம் 4 டேஸ்ல இந்தியாவில் 36 லட்ச ரூபா கிட்ட வசூல் பண்ணிருக்கு. அடுத்த படமா பேன் இந்தியாவா ரிலீஸ் ஆன நாகபந்தம். இந்த படத்துக்கு ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இந்த படம் ஃபர்ஸ்ட் மண்டே ரொம்ப சுமாரான வசூல் தான் எடுத்திருக்கு. அப்படி இந்த படம் டே 4 எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி ரூபா. இந்த படம் தெலுங்குல டே 4 அன்னைக்கு 60 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. தமிழ்ல 3 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல 2 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. கன்னடத்துல 1 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஹிந்தில 20 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 35 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 4 அன்னைக்கு 1 கோடி 21 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு. சரி, ஓகே, இந்த படம் அப்படி டோட்டல் 4 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். தெலுங்குல இந்த படம் 4 டேஸ்ல 9 கோடி 39 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. தமிழ்ல 41 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. மலையாளத்துல 18 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. கன்னடத்துல 14 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஹிந்தில 1 கோடி 47 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 3 கோடி 54 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 15 கோடி 13 லட்ச ரூபா வசூல் பண்ணி 4 டேஸ்ல ரொம்ப கம்மியான வசூல தான் எடுத்திருக்கு. சரி, ஓகே, அடுத்த படத்துக்கு போயிடலாம். ஆலியா பட் நடிச்சிருக்கிற ஆல்பா படத்தோட டே 4 கலெக்ஷனை பார்த்துடலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் மண்டே ரொம்ப சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு. அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 130 கோடி ரூபா. இந்த படம் ஹிந்தியில டே 4ல 3 கோடி 10 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 86 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 1 கோடி 60 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 4ல மட்டும் 5 கோடி 56 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு. அடுத்ததான் இந்த படம் டோட்டல் 4 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? டோட்டல் 4 டேஸ்ல ஹிந்தியில இந்த படம் 37 கோடி 42 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 12 கோடி 22 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 19 கோடி 66 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 4 டேஸ்ல 69 கோடி 30 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு நல்ல வசூல தான் எடுத்திருக்கு ஒரு 4 டேஸ்ல. சரி, ஓகே, அடுத்த படத்துக்கு போயிடலாம். கட்டா குஸ்தி 2 படத்தோட டே 4 கலெக்ஷனை பார்த்துடலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் மண்டே சூப்பரான வசூல தான் எடுத்திருக்கு. அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாம். இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி ரூபா. இந்த படம் தமிழ்ல டே 4 அன்னைக்கு 2 கோடி 17 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 29 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 75 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 4 மட்டும் 3 கோடி 21 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சூப்பரான வசூல தான் எடுத்திருக்கு. அடுத்ததான் இந்த படம் டோட்டல் 4 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? தமிழ்ல இந்த படம் 4 டேஸ்ல 13 கோடி 11 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 2 கோடி 56 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 4 கோடி 63 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 4 டேஸ்ல 20 கோடி 30 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சூப்பரான வசூல தான் எடுத்திருக்கு இந்த படம் 4 டேஸ்ல. சரி, ஓகே, இன்னைக்கான கடைசி படத்துக்கு வந்தாச்சு. பேபி டூ டை 2 படத்தோட டே 4 கலெக்ஷனை பார்த்துடலாம். இந்த படம் ஃபர்ஸ்ட் மண்டேவும் ஒரு சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு. அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? இந்த படத்தோட பட்ஜெட் 22 கோடி ரூபா. இந்த படம் ஹிந்தியில டே 4 மட்டும் 35 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 5 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 7 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் டே 4 மட்டும் 47 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு. சரி, ஓகே, இந்த படம் அப்படி டோட்டல் 4 டேஸ்ல அப்படி எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத பார்த்துடலாமா? ஹிந்தியில இந்த படம் 4 டேஸ்ல 2 கோடி 53 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 43 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. ஓவர்சீஸ்ல 58 லட்ச ரூபா வசூல் பண்ணிருக்கு. டோட்டலா இந்த படம் 4 டேஸ்ல 3 கோடி 54 லட்ச ரூபா வசூல் பண்ணி ஒரு சுமாரான வசூல தான் எடுத்திருக்கு இந்த படம் 4 டேஸ்லயும். சரி, திங்கக்கிழமைக்கான பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் இவ்வளவுதான். வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னோட பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வீடியோ லைக் பண்ணிட்டு டப்பா ஆஃபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.